வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து தினமும் காலையில் எழுந்ததும் சீரக தண்ணீரை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். நாம் அதெல்லாம் விட்டுட்டு டீ காஃபியை அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். டீ காஃபியெல்லாம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம காலையில் எழுந்ததும் இரவு ஊற வச்ச சீரக தண்ணீரை அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு சூடுபடுத்தி அந்த மிதமான சூட்டில் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கப்படும். மெட்டபாலிசம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாதால உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பல நோய்களை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இதை தவிரவும் சீரக தண்ணீர் என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இது இருக்குது. ஸோ இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் கொண்டு இருக்குது. அதனால் இது சீசனாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய புதுவிதமான தொற்று நோயை உண்டாகக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கும். இதை தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே இருக்கிறதுல தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா சீரக தண்ணீரை காலையில் எழுதும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புது விதமாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். அலர்ஜி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கிறதால நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடும். மூட்டு வலி, முடக்குவாதம் எல்லாம் நமக்கு இருக்காது. சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ஜியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால கல்லீரலில் கொழுப்பு படிவது, கல்லீரலில் நச்சுக்கிருமிகள் சேருவது என எதுவுமே இருக்காது. சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ஜிக்கு எதிரான விளைவுகள், வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகளினுடைய தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் என எதுவுமே இருக்காது. ஸோ குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் குறிப்பாக பெண்கள் இந்த சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது குறைந்த அளவே எடுத்துக்கொள்ளணும். அளவோடையோ அளவுக்கு அதிகமாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு ஒருவேளை தீமைகளை ஏற்படுத்தலாம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை இது உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவுகிறது. இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். அதனால கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை சீரக தண்ணீர் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கும். ஸோ துரிதப்படுத்துறதால கொழுப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கொழுப்புகள்லாம் எரிக்கப்பட்டுரும். அது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். அந்த கொழுப்புகள் எரிக்கப்பட்டு உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்படும். கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் உங்களை விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர்ல சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்கு. சீரக தண்ணீர்ல எலுமிச்சை ஜூஸ் கலந்து நம்ம பருகுவது வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைத்து வெளியேற்றுவதற்கும் உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாது சத்துக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை உங்களுக்கு தடுக்கும். ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நீங்க குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்கள் அதை நீங்க தாமதப்படுத்தலாம். ஸோ உங்களுடைய சருமத்தில் சுருக்கங்கள் வராது. நீங்க உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும்
நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க யங்கா தெரிய ஆரம்பிப்பீங்க. இதுக்கு நீங்க மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை உங்களுடைய ஃபேஸ் பேக்குக்கு வந்து பயன்படுத்தணும். ஒரு முகத்திற்கான ஃபேஸ் பேக் மாதிரி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா பளபளப்பான பொலிவு உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். முகப்பருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர்ல பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பருவை எல்லாம் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் அது தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை வந்து ஏற்படுத்தும். சீரக தண்ணீர் ஒரு நார்சத்து, ஒரு உணவு நார்சத்து. இது நம்மளுடைய உடலில் இருந்து நச்சுக்களை வந்து எளிதாக நீக்கும். சீரக தண்ணீர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றத இதை அதிகமாக பருகுவதை நம்ம வந்து தவிர்க்கணும். ஸோ அளவோடு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய கெட்ட அழுக்கு கிருமிகள், பாக்டீரியாஸ்கள் இதெல்லாமே வந்து நீக்கப்பட்டு புத்துணர்ச்சியான சருமம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய செரிமானமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்குது. இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். இதில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அதை வந்து வேர்களிலிருந்து நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும். முடி உதுதலையும் கட்டுப்படுத்தும். நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை பயன்படுத்துறதால ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக நம்மளுடைய தலைமுடியை மாற்றிக்கலாம். பொடுகெல்லாம் நமக்கு இருக்குது, இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போடுவதற்கு சீரக தண்ணீரை உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது கியூர் ஆகிடும். சீரக தண்ணீரை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டீங்க, காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் எடுத்துட்டீங்கன்னா உள்ளிருந்தே உங்களுடைய முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரக தண்ணீர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு, அதாவது நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் கொண்டிருக்கக்கூடிய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காக இருக்கு. பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் தேவையில்லாத கொழுப்பு படிவெல்லாம் இல்லாமல் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் முன்னாடியே சேருவதை தடுக்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய துடிப்பு சீராக இருக்கும். இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில், ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. ரத்தம் வந்து ரத்த நாளங்களில் உறைந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீரக தண்ணீர் கட்டுப்படுத்துகிறது. சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது நீரிழிவு நோயால் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். அவங்க உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரக தண்ணீரை குடிக்கிறது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதனால பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கும் நீங்கள் சீரக தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவையானது. மேலும் இது நம்மளுடைய உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு அவசியமானது. அப்போ குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இது மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும். சீரக தண்ணீரை தவறாமல் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்கும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாத ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ரத்தம் வழியாக ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் சுறுசுறுப்பாக நம்ம ஆகிடுவோம். சோர்வு, பலவீனம், தலை சுற்றலாம் இருக்காது. ஸோ அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் கருப்பு எள்ளோட சேர்த்து சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை தரக்கூடிய சீரக தண்ணீரை காஃபி, டீக்கு பதிலாக காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.